முக்கிய செய்திகள். அண்ணாமலை இல்லாத நேரம் பார்த்து அதிமுகவுடன் பாஜக கூட்டணி என்ற பேச்சுவார்த்தை சற்று முன் பரபரப்பு. லண்டன் பயணத்தை பாதியோடு ரத்து செய்து கிளம்பிய அண்ணாமலை. அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் பலமுனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக அதிமுக பிரிவு ஏற்பட்ட பின்னர் முதல் முறையாக பாஜகவின் மூத்த தலைவர்கள் கூட்டணி பற்றி பேசி வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக மற்றும் பாஜக இடையே இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி அடைவதாக பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருந்தார். திருநெல்வேலியில் 2 நாட்களுக்கு முன்பு பேசிய பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சேர்ந்த விஜயதாரணிக்கு நிச்சயம் கட்சி பதவி வழங்கப்பட வேண்டும் எனவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். அதேபோல் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த நாளை ஒட்டி 2 நாட்களுக்கு முன்பு மணிமண்டபத்திற்கு வருகை தந்திருந்த நெல்லை பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, அதிமுகவில் பெரும் பதவியில் இருந்துவிட்டு தற்போது பாஜகவில் இணைந்த நிலையில் எனக்கும் அந்த கட்சியிலிருந்து பதவி தரப்படவில்லை. தற்போது சட்டமன்ற குழு உறுப்பினராகத்தான் இருக்கிறேன் என்றார் நயினார் நாகேந்திரன். அதேபோல் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சேர்ந்த விஜயதாரணிக்கு நிச்சயம் கட்சி பதவி வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக நடிகர் விஜயின் கட்சி மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்காமல் இழுத்தடிப்பதால் விஜயை கண்டு திமுக பயப்படுகிறதா என்ற கேள்விக்கும் பதிலளித்த நயினார் நாகேந்திரன், யார் கட்சி ஆரம்பித்தாலும் அவர்கள் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் எனவும், அப்படி அனுமதி கொடுத்துவிட்டால் இது போன்ற பிரச்சனைகள் வராது எனவும், அனுமதி கொடுக்க 21 கேள்விகள் கேட்பதன் மூலம் விஜயை கண்டு திமுக அஞ்சுவதா தோன்றுகிறது என்றார். மேலும் பேசிய நயினார் நாகேந்திரன், 2026 தேர்தலில் அதிமுகவுடன் பாஜகவிற்கு இணக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, அதிமுகவுடன் இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சிதான் என்று அவர் கூறியிருக்கிறார். பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துவிட்டார். அதேபோல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பாஜக பங்காளி கட்சிகளுடன் கூட்டணி சேராது என்று பலமுறை கூறியிருக்கிறார். மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க சென்றுள்ளார். இதனையடுத்து கட்சியை வழிநடத்த வழிகாட்டுதல் குழு எச். ராஜா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக இடையே இணக்கம் ஏற்படுத்தும் முயற்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் இறங்கியுள்ளனர். இந்த நிலையில்தான் இந்த தகவலை வெளிநாட்டில் இருக்கும் அண்ணாமலை தெரிந்து கொண்டதால் கோபமடைந்ததாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. அதிமுகவுடன் ஒருபோதும் கூட்டணி பேச்சுவார்த்தை கூடாது, எனக்கு தெரியாமல் மறைமுகமாக அந்த பேச்சுவார்த்தை நடந்தால் லண்டன் பயணத்தை பாதியோடு ரத்து செய்து கூட நான் கிளம்ப தயாராக இருப்பதாக அண்ணாமலை பாஜகவினருக்கே எச்சரிக்கை விடுத்ததாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது.